அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கோடி அப்படிங்கிறது சாதாரணமாக எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அடிப்படையில் அவங்க ஜாதகத்தில் 5, 9 பாவங்கள் நல்லா இருக்கணும், 2ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், 10ஆம் அதிபதினு சொல்லப்படுகின்ற தொழில் கிரகம் நல்லா இருக்கணும். இதை காட்டிலும் 5, 9க்கு அதிபதிகள் நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாமல் குருவும் சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் நல்ல வலுவாக இருக்கணும். இதை தவிர கிரகங்கள் அவருடைய ஜாதகத்தில் அதிகபட்ச பலம் பெற்றிருக்க வேண்டும், உச்ச பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ கிரகம் உச்சமா இருக்கணும், 5, 9 நல்லா இருக்கணும், குரு சுக்கிரன் நல்லா இருக்கணும், 3, 11 நல்லா இருக்கணும், 10ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இத்தனை விஷயங்களையும் சார்ந்துதான் ஒரு மனிதனுடைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு இத்தனை பெராமீட்டரையும் செக் பண்ணினா தான் கோடிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு உண்டுன்னு நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியும். இப்போ குருவும் சுக்கிரனும் பெரும் பணத்தை சொல்லக்கூடியவங்க. அதாவது குரு அப்படின்னா பெரும்பணம், சுக்கிரன் அப்படிங்கிறது டெய்லி மணி. இப்போ குருவும் உச்சமா இருக்கு, சுக்கிரனும் உச்சமா இருக்கு அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பொதுவாகவே பொருளாதாரத்துல ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மாறாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அதுவும் நல்ல வலிமையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பண வரவு அப்படிங்கிறது ஜாதகருக்கு வந்துகிட்டே இருக்கு. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா உயரிய அதிகமான பணம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல கிடைக்கும், எக்ஸ்போர்ட் பண்றதுல கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். இப்போ 10ஆம் அதிபதி 12ல இருந்தா அவர் தொழிலை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ கோடிகளை குடிக்கக்கூடிய அமைப்பு முழுக்க முழுக்க ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பின்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமோ கவலையோ வேணாம். இருக்கிறது உள்ளபடி நடக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில வர்றங்கிற மாதிரி உங்க ஜாதக அமைப்புல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உங்க வாழ்க்கையில பிரதிபலிக்கும். கோடிகளை குவிப்பதற்கு முதலில் அவர்களுடைய அடிப்படை ஜாதகம் நன்றாக இருக்க வேண்டும், பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களும் நன்றாக இருக்க வேண்டும். இவை எல்லாமே வலுவா இருந்துட்டா நிச்சயமா அந்த ஜாதகம் கோடிகளை குவிக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் பட வேணாம். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தாலும் 11ஆம் இடத்தை பார்த்தாலும் கோடிகளுக்கு அதிபதியாகக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு உண்டு என்பது பொதுவான தகவல். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. நான் சொல்வது அனைத்துமே பொதுவான பலன்கள் தான். பொதுவான பலன்களை உங்க ஜாதகத்துல பொருத்தி பார்த்து ஆனந்தமும் அதிர்ச்சியும் அடையக்கூடாது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸா மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி உங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது உங்க ஜாதகம் தான் சொல்லும். நன்றி, வணக்கம்.